நம்ம இன்னைக்கு ஒரு தொகையல் சட்னி ரெசிபி ஒன்று பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 பச்சை மிளகாய், ஒரு 10 காஞ்ச மிளகாய், பூண்டு ஒரு 7-8 பல்லு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், இதை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அம்மி இருக்கவங்க அம்மியோ இல்லை குழவிலோ போட்டுக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லி வதங்கிடுச்சு, இதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி ரஃபாக அரைஞ்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டு இது நல்லா குழைய வேகட்டும். தக்காளி வதங்கிடுச்சு, இதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு முழு சைஸ் பச்சை வெங்காயத்தை இதை போட்டு இப்போ மொத்தமாக அரைக்கலாம். குறக்குறன்னு அரைக்கணும். நல்லா குறக்குறன்னு கொஞ்சம் அரைச்சாச்சு, ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ திருப்பியும் பேனை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த துவையில போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட கொத்தமல்லி தக்காளி தொக்கு தொகையல் சட்னி எதனா சொல்லலாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.